Hi students, this is Govindraj from Tirupur. Welcome to our video. அன்பான மாணவ மாணவர்களே, இன்னைக்கு நம்மளுடைய சேனல் ஜிஆர் சக்ஸஸ் எஸ்டிஸில் 10th ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ்க்கான ஒரு பேப்பர் ப்ரெசன்டேஷன் தான் பார்க்க போகிறோம். இந்த பேப்பர் ப்ரெசன்டேஷன் எங்களோட ஸ்டூடெண்ட் எழுதின ஒரு பேப்பர் தான், ஒன் ஆஃப் த பேப்பர். நிறைய பேர் இந்த மெத்தட் தான் எழுதுவாங்க. ஸோ நம்ம சேனல் ஃபாலோ பண்ணுற சப்ஸ்கிரைப் பண்ணவங்க எல்லாருமே இந்த மெத்தட் நீங்கள் ஃபாலோ பண்ணணுன்ற ஒரு நோக்கத்தை தான் பார்த்தீங்கன்னா இந்த மெத்தட் நம்ம போடுறோம். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த மெத்தட் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மெத்தட் படி நீங்களே எழுதுனா கட்டாயம் பப்ளிக்கில் மோர் தென் 98 மேலே எடுக்கலாம். 98 சென்டம் எடுக்க நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ நம்மளுடைய நோக்கம் நம்ம போடுற வீடியோ மூலிமா நீங்கள் யாராவது ஒருத்தராவது சென்டம் எடுத்திங்கன்னா ரொம்ப சந்தோஷம். ஸோ அந்த மெத்தடை பார்த்தீங்கன்னா ஃபாலோ பண்ணிக்க. ஸோ இந்த நம்ம உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருக்கோம், இந்த வீக் நமக்கு சயின்ஸ் ப்ராக்டிக்கல் இருக்குது. இந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா மற்ற எல்லா சப்ஜெக்ட்லையும் நம்ம பார்த்தீங்கன்னா பேப்பர் ப்ரெசன்டேஷன் அப்லோட் பண்ண போகிறோம். ஸோ நீங்கள் அந்த மெத்தடை ஃபாலோ பண்ணிவிட்டு இந்த நம்ம சேனலில் போடுற இந்த பேப்பர் ப்ரெசன்டேஷனை பார்த்தீங்கன்னா ஃபாலோ பண்ணி நெக்ஸ்ட்டு வரக்கூடிய தேர்ட் ரிவிஷன் எழுதுன்ற நோக்கத்துக்காக தான் இந்த வீடியோ போடுறோம். அதனால் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ண ஃபஸ்ட்டு பார்க்கக்கூடிய இந்த கொஸ்டின் பேப்பர் பார்த்தீங்கன்னா ஒரு பப்ளிக் கொஸ்டின் பேப்பர் தான். 14 1 மார்க்குமே ஆப்ஷனோட நீட்டாக ப்ரெசென்ட் பண்ணுங்கள். ஸோ நம்ம ஸ்டூடெண்ட் அழகாக எழுதியிருக்காங்க. அதுக்கப்புறம் 2 மார்க் நான் பல டைம் சொல்லியிருக்கேன், கட்டாயம் நீங்கள் என்ன சைட் ரேட்டிங் கொடுத்து எழுதுங்க. சைட் ரேட்டிங் ரொம்ப சிம்பிள் தான். கொஸ்டினில் ஒரு எக்ஸாம்பிள் ஒய் டிட் த சீகிள் ஃபெயில் டு அப்படின்னா அந்த ஒய்யும் டிட்டும் கொஸ்டின் மார்க் மீதி அப்படியே எழுதிட்டு அதுக்கான ஆன்சர் எழுதிங்களா போதும். ஸோ அது மாதிரி ரொம்ப சிம்பிள். ஒரு எக்ஸாம் உயிஸ் கிம்னா கிம், அவ்வளோதான். அது அந்த மாதிரி சைட் ரேட்டிங் போட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ நம்ம ஸ்டூடெண்ட் எல்லா 2 மார்க்குமே எல்லாருமே சைட் ரேட்டிங் போட்டு தான் எழுதுவாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா போயம் கொஸ்டின் ஆன்சர்ஸ் எக்ஸாக்டாக முடிஞ்சால் சைட் ரேட்டிங் போடுங்க. எக்ஸாக்டாக அந்த வேர்டு எழுதினா போதும். ஸோ டேரெக்டாக பார்த்தீங்கன்னா 2 out of 2 எடுத்துலாம். கிராமருக்கு முடிஞ்சால் நீங்கள் கொஸ்டின் எழுதி எஸ்விஓ பிரிச்சு இந்த ஸ்டூடெண்ட் என்ன பண்ணியிருக்காங்க, டேரெக்டாக பார்த்தீங்கன்னா ஆன்சர் வென் வில் த பில்டிங் பி ஃபினிஷ் பைன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் டேரெக்டாக பாலு செட் ஏஷியா வாஸ் த லார்ஜஸ்ட் கான்டினென்ட். அதுக்கப்புறம் இதில் சிம்பிள் காம்பவுண்ட் காம்ப்ளெக்ஸில் காம்பவுண்டு, அதனால் ரொம்ப சிம்பிளாக எழுதியிருக்காங்க. ரோடு மேப் இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் கிவன் இதில் நம்ம கம்பேரிசன் பண்ணும்போது இன்ஸ்ட்ரக்ஷன் ஆர் கிவன் டு த இன்ஸ்ட்ரக்ஷன் ஆர் கிவன் பை ஐ கிவ் த ஃபாலோயிங் இன்ஸ்ட்ரக்ஷன் போட்டு பார்த்தீங்கன்னா காமன் இன்ஸ்ட்ரக்ஷன் எழுதினீங்க போது ஈஸியாக நம்ம ஸ்கோர் பண்ணி 2 out of 2 வாங்கிடலாம். அடுத்து பேராகிராஃப் பொறுத்த வரைக்கும் நம்ம சேனல் நம்ம ஸ்டூடெண்ட் எல்லாருமே முதல்ல என்ன பண்ணுவாங்க, எல்லாருமே பார்த்தீங்கன்னா ப்ரோஸ் நேம் தீம் கேரக்டர் சினாப்சிஸ் போட்டு எழுத. நீங்களும் இதே மெத்தடை ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ அப்போ தான் பார்த்தீங்கன்னா ஃபுல் மார்க் எடுத்துருக்கு நிறையா சான்ஸ். எக்ஸாக்டாக நீங்கள் எந்த கைட்லாம் படிக்கலாம். நிறைய பேர் கேட்குறது, சார் நான் இந்த கைட் படிக்கிறேன் அந்த கைட் எந்த கைட்னாலும் படிக்கலாம், ஆனால் கான்செப்ட் சரியாக இருந்தால் போதும். கிராமட்டிக்கல் எரர் இல்லை, அதுக்கு எரர் தான் ரொம்ப முக்கியம். அந்த கிராமட்டிக்கல் எரர் எழுதுனீங்கன்னா ஈஸியாக ஸ்கோர் பண்ணிக்கலாம். இது ரொம்ப சிம்பிளான பேராகிராஃப் தான், ஈஸியாக ஸ்கோர் பண்ணுறது மாதிரி கம்பேரிசன் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு எக்ஸாம்பிளே சொல்லணும்னா இந்த பேராகிராஃப் ஜஸ்ட் கோ த்ரூ பண்ணி பாருங்கள். இதில் வரக்கூடிய எம்பவர்மென்ட் சினாப்சிஸ் போட்டு கேரக்டர் இன்ட்ரோடக்ஷன் அது கான்செப்ட் அது இதில் இப்போ செலெக்ஷன் ப்ராசஸ் மட்டும் தான் இருக்கும். ஸோ மாரல் எழுதிக்கலாம். அதுக்கப்புறம் டெக் ப்ளூமர்ஸ் எழுதிருக்காங்க. டெக் ப்ளூமர்ஸ் எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு பேராகிராஃப் தான். ஆனால் அதில் கேரக்டர் எழுதிட்டு இன்ட்ரடக்ஷன் மென்ஷன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு ஹெட்டிங்காக சைட் ஹெட்டிங் போட்டு இதே மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணிக்கலாம். நீங்கள் ஃபுல் மார்க் எடுக்கலாம். ஒரு சிலர் கேட்குறது என்னென்னா, நான் நிறைய பேஜஸ் எழுதுறேன் மார்க் வரும். நீங்கள் பேஜஸ் இஸ் நாட் கவுண்டட், ஒன்லி கண்டென்ட் கவுண்ட் நிறைய டைம் சொல்லியிருக்கேன். ஸோ அது மாதிரி இருக்கிறத நீங்கள் எந்த கைடில் படி எக்ஸாக்டாக 5 out of 5 கிடச்சிடும். ஆனால் மறக்காம மாரல் போடுங்க. அதுக்கப்புறம் போயம் பேராகிராஃப் இந்த ஸ்டூடெண்ட் என்ன சூஸ் பண்ண த சீக்ரெட் ஆஃப் மிஷன் போயட் ருட்யார்ட் கிப்ளிங் தீம் அட்வான்ஸ்டு டெக்னாலஜி ரொம்ப சூப்பராக எழுத சினாப்சிஸ் போட்டுட்டு அதுக்கப்புறம் இன்ட்ரடக்ஷன் ஒவ்வொரு ஹெட்டிங்கும் இதே மாதிரி எக்ஸ்பிளைன் பொய்டிக் லைன்ஸ் மென்ஷன் பண்ணியிருக்கேன். எல்லா ஸ்டூடெண்ட்டும் நம்ம ஸ்டூடெண்ட் என்ன பண்ணுவாங்கன்னா பொய்டிக் லைன்ஸ் எழுதி எழுத நீங்களும் அதே மாதிரி எழுதுங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஆனால் எல்லாருமே கன்க்ளூஷன் எழுதிட்டு அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு லைன் எழுதுவாங்க. அதுக்கப்புறம் மாரல் மென்ஷன். இது போயம் பேராகிராஃப்க்கான ஒரு ஒன் ஆஃப் த பார்த்தீங்கன்னா சூப்பர் மெத்தட். அடுத்தது பார்த்தீங்கன்னா ரைமிங் ரைம்ஸ்க்கு ரொம்ப சிம்பிள் தான். சைட் ஹெட்டிங் போட்டு ரைம் ஸ்கீம் பொறுத்த வரைக்கும் இதே மாதிரி ஒரு சில டேரெக்டாக ஏபின்னு எழுதிடுவாங்க. ஆனால் எங்கள் ஸ்டூடெண்ட் என்ன பண்ணுவாங்கன்னா அது மென்ஷன் பண்ணுவாங்க அந்த வேர்டை எழுதி. அதில் அப்போ தான் பார்த்தீங்கன்னா ஈஸியாக பார்த்தீங்கன்னா நம்ம கம்பேரிசன் பண்ணணும். அதுக்கப்புறம் பிகராஸ் கரெக்டாக எழுதி அலிட்ரேஷன் எழுதிக்கலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 38 தான். நான் எல்லா ஸ்டூடெண்ட் எப்போ 37 எழுத வேண்டாம், ஏன்னா 1 தப்பாச்சும் 2 மார்க். அப்போ 38 சொல்லும் பேசேஜ் காம்ப்ரிஹென்ஷன். ஸோ சைட் ரீடிங் இதே மாதிரி நீங்களும் சைட் ரீடிங் போட்டு எழுதினீங்கன்னா 5 out of 5 கிடைக்கும். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் மெமரி பயம் இருக்கிற பேஜஸ் இருக்கனால மெமரி பயம் எழுதியிருக்காங்க. மெமரி பயம் நேம் ஆஃப் த போயம், நேம் ஆஃப் த போயட், போய்டஸ்ன்னு எழுதுறோம். ஸோ அகைன் சொல்லும்போது நேம் ஆஃப் த போயம், நேம் ஆஃப் த போய்டஸ், அதுக்கப்புறம் நம்பர் ஆஃப் லைன்ஸ் எழுதி ஸ்டார்டிங் லைன் எண்டிங் லைன் அண்டர்லைன் பண்ணி காட்டும். நீங்கள் அதே மாதிரி அண்டர்லைன். அதுக்கப்புறம் அட்வர்டைஸ்மெண்ட் பொறுத்த வரைக்கும் எங்கள் ஸ்கூல் ஸ்டூடெண்ட் எல்லாருமே ஒரே மாதிரி போடுவாங்க. ஸோ நீங்களும் இதே மாதிரி மெத்தட் பார்த்தீங்கன்னா ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ நான் ஃபஸ்ட்டே சொன்னது தான், நம்ம மெத்தடை ஃபாலோ பண்ணி நீங்கள் நல்ல மார்க் எடுத்திங்கன்னா அது ஒரு மிகப்பெரிய சந்தோஷம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நோட்டீஸ் ரைட்டிங் இதே மாதிரி பார்த்தீங்கன்னா டாபிக் பார்த்தீங்கன்னா டேட்டு, டைமு, பிளேஸ் அதெல்லாம் மென்ஷன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கண்டென்ட் எழுதிட்டு இன்சார்ஜ் டீச்சர் ஹெட் பை ஹெட் கேள் பண்ணால் 5 out of 5 கிடச்சிரும். அடுத்து நெக்ஸ்ட் உங்களை இதில் கம்பேரிசன் பண்ணும்போது என்ன கொடுத்துருக்காங்க பிக்சர் ரைட்டிங் பொறுத்து நீங்கள் எந்த மெத்தடில் எழுதலாம். ஆனால் ஒரு சிம்பிளான
பார்த்து நம்மளோட சேனல் ஃபாலோ ஜென்ரல் வியூ மெயின் வியூ தீம் என்ற கான்செப்ட் மென்ஷன் பண்ணி எழுதுறோம். ஸோ அதுக்கப்புறம் மாரல் வந்து மென்ஷன் பண்ணிங்க. அதுக்கப்புறம் நோட் மேக்கிங் சம்மரி. நிறைய ஸ்டூடெண்ட் கேட்குறது நோட் மேக்கிங் எழுதுனா பப்ளிக்கில் ஃபுல் மார்க். அப்படிலாம் கிடையாதுப்பா. உங்களுக்கு யார் சொன்னாங்கன்னு தெரியல. ஏன்னா நான் மோர் தென் 15 இயர்ஸாக 10th ஸ்டாண்டர்ட் பேப்பர் வேல்யூஷன் பப்ளிக் வேல்யூஷன் போயிட்டு தான் இருக்கேன். ஸோ அதில் வந்து நீங்கள் ஈதர் நோட் மேக்கிங் ஆர் சம்மரி. ஆனால் மறக்காமல் டாபிக் கொடுக்கணும். சப்டைட்டில் போட்டு எழுதலாம், சப்டைட்டில் போடாமல் ஐஃபோன் போட்டு எந்த மாதிரி தானே எழுதலாம். முடிஞ்சால் நம்ம ஸ்டூடெண்ட் ஃபாலோ பண்ண மாதிரி சப்டைட்டில் 1 சப்டைட்டில் அந்த சப்டைட்டிலுக்கு ஒரு பேர் கொடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு நேம் கொடுத்து எழுதலாம். இல்லைனா அது அட்லீஸ்ட் இந்த சப்டைட்டில் மாதிரி பிரிச்சுட்டு மாரல் கட்டாயம் எழுதுங்க. மாரல் முடிஞ்சால் எழுதுங்க. அதுலேயும் அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு பல டைம் சொல்லியிருக்கேன், லாஸ்ட் ½ hour தான் இருக்குன்னா இது ஒவ்வொரு வீடியோவில் நான் சொல்லியிருக்கிறது என்னென்னா லாஸ்ட் ½ hour நிறைய ஸ்டூடெண்ட் பண்ணுறது 46 எழுதி 46 நீங்கள் அப்படி எழுத வேண்டாம். 47 சைட் ஹெட்டிங் போட்டு எழுதிட்டு என்ன 10 minutes எழுதிடலாம். ரிமைனிங் இருக்க 20 minutesல வந்து பார்த்தீங்கன்னா கட்டாயம் நம்ம நாடிட்டல் பேரா. ஸோ அதனால் 47 எழுதிட்டு 46 நம்ம ஸ்டூடெண்ட் வந்து எல்லாருமே அந்த மெத்தடை ஃபாலோ பண்ணணும். அதுக்கப்புறம் நாடிட்டல் பேரா பொறுத்தவரை இந்த டைட்டில் ஆத்தர் இந்த தீம் எழுத ஒரு மார்க் கேரக்டர். அதுக்கப்புறம் அதுக்கு முன்னாடி ஸ்னாப்சிஸ் போட்டோம் எல்லா கேரக்டருமே மென்ஷன் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒவ்வொரு சைடு ரேட்டிங்கும் நீட்டாக இதே மாதிரி நீட்டாக பண்ணிவிட்டு அதில் முக்கியமான பாயிண்ட் அண்டர்லைன் பண்ணி காட்டினீங்கன்னா கட்டாயம் நம்ம வந்து இங்கிலீஷில் வந்து பார்த்திங்கன்னா இந்த நாடியில் 8 out of 8 எழுதலாம். ஃபைனலாக நம்ம ஸ்டூடெண்ட் என்ன பண்ணுவோம், மாரலுக்கு ஒரு மார்க் இருக்குது. அந்த கான்செப்ட் மேப் அப்படின்னு போடுவாங்க. நம்ம சின்ன கிளாஸில் ஃபாலோ பண்ண கான்செப்ட் மேப் இஸ் நத்திங் பட் நம்மளோட ஹோல் ஸ்டோரி எக்ஸ்பிளைன் பண்ண அவங்களே ஐபன் போட்டு கொடுப்பாங்க. ஸோ அதை எடுத்து நீங்கள் எழுதுனீங்கன்னா போய் ஈஸியாக கான்செப்ட் மேப் ஃபாலோ பண்ணிக்கலாம். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த பேப்பர் ப்ரெசன்டேஷன் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நான் திருப்பி சொல்கிறேன், இந்த வீக் வந்து நமக்கு பார்த்தீங்கன்னா எல்லா டிஸ்ட்ரிக்ட்லையுமே சயின்ஸ் ப்ராக்டிகல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டுருக்கோம். இந்த சமயத்தில் நீங்கள் என்ன பண்ணிங்கன்னா பேப்பர் ப்ரெசன்டேஷன் எப்படி நம்ம வந்து எல்லா சப்ஜெக்ட் ஃபாலோ பண்ணிக்கிட்டிங்கன்னா இதே மாதிரி நீங்கள் பேப்பர் பர்சன்டேஜ் நெக்ஸ்ட் வரக்கூடிய 3rd டிவிஷன் ஒரு டைம் எழுதி பார்த்தீங்கன்னா கட்டாயம் பப்ளிக்கில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணி நல்ல மாதிரி நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ அதுக்கு நம்மளுடைய சேனல் GR Success STC வந்து பார்த்தீங்கன்னா வருஷம் நம்ம என்ன பண்ணுவோம்னா இந்த ப்ராக்டிகல் சமயத்தில் பேப்பர் ப்ரெசன்டேஷன் நிறைய அப்லோட் பண்ணுவோம். ஏன்னா ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸாம்பிளே சொன்னால் ஒரு சப்ஜெக்ட் நம்ம நிறைய பேப்பர் ப்ரெசன்டேஷன் வந்து அப்லோட் பண்ணுறோம். அதில் எந்த பேப்பர் இருக்க ப்ரெசன்டேஷன் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அந்த மெத்தட் ஃபாலோ பண்ணிக்கின்ற நோக்கத்துக்காக மட்டும்தான் இந்த பேப்பர் ப்ரெசன்ட் அப்லோட் பண்ணுறோம். ஸோ மறக்காமல் நம்மளுடைய சேனல் GR Success இது எல்லா பேப்பர் ப்ரெசன்டேஷனுமே சேர்த்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா ஒரு பிளேலிஸ்ட் கிரியேட் பண்ணியிருக்கோம் சென்டம் பேப்பர் ப்ரெசன்ட். ஸோ அதில் உங்களுக்கான எல்லா சப்ஜெக்ட்டுக்கான பேப்பர் ப்ரெசன்டேஷன் இருக்குது, அது யூஸ் பண்ணிக்கங்க. ஸோ ஒன்ஸ் அகேன் தேங்க்யூ ஃப்ரம் GR Success STC for your valuable support and also I wish you all success to score high marks in the public exam. All the best. Okay, thank you, bye.